එමම ඊයේ මටත් ආරාධනා කරා ජීවන් තොන්ඩුවන් මැතිතුමා. நேற்று ஜீவன் தொண்டமான் கொட்டகலையில் நடைபெறும் கூட்டத்தில் கலந்து கொள்ளுமாறு எனக்கு அழைப்பு விடுத்தார். ஆனால் நான் கொழும்பில் இருப்பதால் எனக்கு நேரம் இருக்கவில்லை. ஆனால் அவர் ஒரு கருத்தை முன்வைக்கிறார். இங்கும் தொழிலாளர்கள் பொய் சொல்லி ஏமாற்றப்பட்டுள்ளனர் என்றுதான் அவர் கூறுகிறார். ஏனென்றால் அந்த சம்பள உயர்வு எழுத்துப்பூர்வமாக வழங்கப்படவில்லை. ஜனாதிபதியின் கோரிக்கைக்கு இணங்க ஒரு புரிதலின் அடிப்படையில் தான் இது நடந்திருக்கிறது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க இந்த கோரிக்கையை முன்வைத்த போது தோட்ட கம்பெனிகள் அதனை வழங்கவில்லை. ஆனால் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஒரு வலுவான நிலையில் இருக்கிறார். அவருக்கு இன்னும் 3 வருடங்கள் உள்ளன. ரணில் விக்ரமசிங்க கோரிக்கை விடுத்த போது அவருக்கு 6 மாதங்களோ அல்லது யாருக்கும் தெரியாத ஒரு குறுகிய காலமே இருந்தது. அப்படி இருக்கும் போது கம்பெனிகள் ஏன் அதனை வழங்க போகின்றன? புதிய அரசாங்கத்தில் யார் வருவார்கள் என்று பார்த்துவிட்டு தான் கம்பெனிகள் அதனை செய்வார்கள். ஆனால் இன்று அவர்கள் எழுத்துப்பூர்வமாக எதையும் கொடுக்காமல் இந்த மாதத்திற்கு மட்டும் சம்பளத்தை கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் நீங்கள் ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். 3 லட்சமாக இருந்த தோட்ட தொழிலாளர்களின் எண்ணிக்கை இப்போது 60,000 குறைந்துள்ளது. இப்போது அங்கு தோட்ட தொழிலாளர்கள் இல்லை. எமக்கு என்று ஒரு தோட்ட தொழிற்சங்கம் வந்தது. அதுபோல CWC போன்ற தொழிற்சங்கங்களும் இருந்தன. ஆனால் இப்போது அவர்களுக்கு உறுப்பினர்கள் இல்லை. அவை முற்றிலுமாக அழிந்துவிட்டன. ஜீவன் தொண்டமான் புள்ளி விவரங்களின் அடிப்படையில் தான் பேசுகிறார். அவர் ஒருபோதும் ஆதாரம் இல்லாமல் பேச மாட்டார். எனவே அவருடைய கருத்து சரியானது. இன்னும் 2-3 மாதங்கள் செல்லும் போது இந்த சம்பள பிரச்சனை சமூகத்தில் மற்றொரு பொய் என்பது உறுதியாகும் என்று நான் நம்புகிறேன். පොයින්ට් එක හරි මමත් විශ්වාස කරනවා ඔය කිව්ව තවත් බොරුවක් හැටියට සමාජගත වෙයි තව මාස දෙක තුනකට යනකොට ඔය පඩි ප්‍රශ්නේ. உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் 21 தமிழோடு இணைந்திருங்கள்.